தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த பொங்கல் திருநாளில் ஒவ்வொரு இல்லத்திற்கும் ஒரு வேட்டி, புடவை, அதேபோல கரும்பு அவைகளை கொடுத்ததோடு 3000 ரூபாய் பொங்கல் தொகையாகவும் வழங்கியிருக்கிறார். அந்த மகிழ்ச்சி நம்முடைய ஒவ்வொரு இல்லத்திலேயும், குறிப்பாக மகளிருடைய உள்ளத்திலே தோன்றுவதை என்னால் நேற்று சமத்துவ பொங்கல், இன்று இங்கே இந்த கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த பொங்கல் திருவிழா அனைத்திலுமே பார்க்க முடிந்தது. ஆகவே தமிழகத்து மக்கள் மிக மகிழ்ச்சியோடு இந்த திராவிட பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தமிழக முதலமைச்சர் செய்திருக்கிற அனைத்து உதவிகளையும் தமிழகத்து மக்கள் மறக்க மாட்டார்கள். இதுதான் தமிழகத்தினுடைய முதல்வர் என்றும் திராவிட திருநாள். இதை பொறுத்தவரையிலே இதை ஒரு திராவிட திருநாள் என்று அறிவித்தவர் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள். அந்த அடிப்படையில்தான் இந்த திராவிட திருநாளை நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுவதைப் போல இங்கேயும் இதை கொண்டாடி இருக்கிறோம். நம்முடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் கௌதமி சிகாமணி அவர்களும், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன் அவர்களும் மற்றும் உள்ள அனைத்து கழகத் தோழர்களும் இங்கே கலந்து கொண்டு அனைவரையும் பொங்கல் வாழ்த்து, குறிப்பாக இந்த தமிழர் திருநாள் திராவிட பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். ஆகவே இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய திராவிட திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, டெல்லியில பிரதமர் மோடி பராசக்தி பொங்கல் பண்டிகை கொண்டாடி இருக்காரு. அதான் முதல்ல சொல்லிட்டேன், இது உலக திருவிழா, யார் ஒன்றாலும் கொண்டாடலாம். ஆனால் இதை கொண்டாடுவதற்கு என்று தமிழக முதல்வர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகளை யாரும் மறுக்க முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.